தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/5/2017 புதன்கிழமை பரணி நட்சத்திரம் இரவு 2:11 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. அது மட்டும் அல்ல, இன்றைக்கு தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் ஐயா அவர்களுடைய நினைவு நாள். ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தமிழ் பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்ததாம். இன்று தமிழ்நாட்டில் ஜல சப்ளை ரத்து என்று வந்ததாம். பார்த்து ஐயா மிகவே வருத்தப்பட்டார்களாம். ஜல சப்ளை ரத்து என்று சொன்னால் ஒரு தமிழ் பத்திரிகையில் தலையங்கமாக ஜல சப்ளை ரத்து என்று வந்திருக்கிறது. ஜலம் என்பது ஒரு மொழி, வடமொழி. சப்ளை என்பது ஆங்கிலம், ரத்து என்பது உருது மொழி. 3 மொழிகளில் உள்ள ஒரு வாசகத்தை ஒரு தமிழ் பத்திரிகை வெளியிடுவதா என்று வாடினார். அதனாலே தான் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க என்று சொல்லி தமிழ் பத்திரிகை தொடங்க வேண்டும் என்று தினத்தந்தியை தொடங்கி இன்றைக்கு அது வெற்றி நடை போட்டுக்கொண்டு 1 கோடிக்கும் மேற்பட்ட வாசகர்களை அது அமைத்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆதித்தனார் ஐயா அவர்கள் வாயென்றும் நாவென்றும் உள்ளதெல்லாம் வண்டமிழே உனைப்பாட வேறதற்கு மாயாத எம் காதல் வாழ்க்கை கூட மணித்தமிழே உன் பணிக்கு பின் எமக்கு என்று வாழ்ந்து காட்டியவர். தமிழ் வளர பாடுபட்டவர், தமிழர் தந்தை என்று பெயர் எடுத்துக்கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த ஆதித்தனாருடைய நினைவு நாளை நாம் போற்றி அவரை வணங்கி நாமும் தமிழ் வளர பாடுபட வேண்டும், தமிழ் மொழியில் பேச வேண்டும், தமிழ் மொழியிலேயே பிள்ளைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும், தமிழ் மொழியிலேயே நம்முடைய தொழில் நிலையங்களுக்கும் பெயர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிவனை வழிபட்டு முக்தி பெற்ற வரலாறுகள் பல ஜீவராசிகள் உண்டு. இன்றைக்கு சிவராத்திரி. சிவனை மனிதர்கள் வழிபடுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் மனிதர்கள் மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களும் வழிபட்டு முக்தி அடைந்திருக்கின்றன. அப்படி எத்தனை உயிரினங்கள் வழிபட்டிருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கலாம். அணில், காகம், ஆமை, ஈ, எறும்பு, சிலந்தி, பசு, கருடன், அது மட்டும் அல்ல குரங்கு, சிங்கம், தேனி, பன்றி, ஜடாயு என்ற பறவை, நாரை, பாம்பு, நண்டு, மயில், யானை, மான், இப்படிப்பட்ட விலங்கினங்களெல்லாம் சிவனை வழிபட்டு சீவராசிகள் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றன, முக்தி பெற்றிருக்கின்றன. இன்றைக்கு மாத சிவராத்திரி. இன்றைக்கு அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு அவசியம் நீங்கள் செல்ல வேண்டும். சிவன் சன்னதியிலே நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அணிலும் காகமும் வழிபட்ட இடம் என்ன தெரியுமா? குரங்கணில் மூட்டம் என்ற இடம். அதே போல ஆமை வழிபட்டு முக்தி பெற்ற இடம் திருக்கச்சூர் என்ற இடம். ஈ என்ற பறக்கிற அந்த இறை இருக்கிறதே, அந்த உயிரினம், அந்த ஈ கூட வழிபட்டு முக்தி பெற்ற இடம் ஈங்கோய் மலை. எறும்பு வழிபட்ட இடம் திரு எறும்பூர். ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் அந்த பெயரிலேயே இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, மிக அற்புதமான ஒன்று, பாம்பு வழிபட்ட இடம் திரு நாகேஸ்வரம், திரு பாம்புரம், திரு காளகஸ்திரி. இன்னும் சொல்லப்போனால் அங்கே கீழே பெரும்பள்ளம், இதிலே எல்லாம் நாகம் வழிபட்டு பலன் பெற்றது. அதிலே அற்புதமான ஒரு இடம் திருப்பாம்புரம். அந்த திருப்பாம்புரத்திலே என்ன திருவிளையாடல் நடந்தது? இழந்த செல்வாக்கை மீண்டும் பெற நினைப்பவர்கள், இழந்த பதவியை மீண்டும் பெற நினைப்பவர்கள், இழந்த தொழிலை மீண்டும் பெற நினைப்பவர்கள், வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புபவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம். அதிலே என்ன திருவிளையாடல் நடந்தது என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கூட இருப்பவர்களால் உங்களுக்கு மன அமைதி கூடுகின்ற நாள். கொடுத்த கடன்கள் உங்களுக்கு வசூலாகும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவர். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளில் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். மூடிக்கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்தப் போகின்றீர்கள். அரசு வழி சலுகைகளும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வீண் விவாதங்களை விலக்க வேண்டிய நாள். வீடு வாங்கும் முயற்சியிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். இன்றைக்கு 3ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். முன்னேற்ற பாதையை நீங்கள் நோக்கி சென்றாலும் கூட இன்றைக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்து வருவார்களா என்பது சந்தேகம்தான். வாங்கிய சொத்தை ஒரு சிலர் விற்க நேரிடலாம். சூரிய பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கிய தொல்லையும் உங்களுக்கு உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கும் நாள். மங்கள நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இது மட்டும் அல்ல, கல்விக்காகவும் கலைக்காகவும் நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் அனுகூலம் தரும். பஞ்சாயத்துக்கள் எல்லாம் முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறப் போகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகை நட்பாகும் நாள். நீண்ட நாள் பகை ஒன்று இன்று நட்பாக போகிறது. பணியில் ஏற்பட்ட தொய்வுகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரிகளால் ஏற்பட்ட அல்லர்கள் குறையும். தன வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாளில் இதை செய்வோமா அது செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வர். 7ல் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். சஞ்சலங்கள் அதிகரிக்கும். சந்தோஷக்கேடுகள் உருவாகலாம். சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி வரும். வீண்பலிகளுக்கும் ஆளாக நேரிடலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். தொழில் இருந்தவர்கள் உங்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாகவே முடியும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். திடீர் வரவு உங்களுக்கு உண்டு. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பணிபுரிவீர்கள். அது மட்டுமல்ல, நாளிலே கேது இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் மின்சாதன பொருட்கள் எல்லாம் வீட்டிற்கு தேவையானவற்றை வாங்குவதிலும் உங்களுக்கு கவனம் செல்லும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கலக்கங்கள் அகலும் நாள். காரிய வெற்றிக்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். கூடியவரை 10ல் குரு இருக்கும் பொழுது உத்தியோகத்தில் எச்சரிக்கையோடு பணிபுரிவது நல்லது. சக ஊழியர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம். பணிபுரியும் இடத்திலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். அதனால் திடீர் இடமாற்றங்கள் உருவாகலாம். 3ல் கேது இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்ல நேரிடும். புதிய பங்குதாரர்களை இணைத்துக்கொண்டு தொழில் செய்பவர்கள் தொழிலை பெருக்கிக் கொள்ள முன் வருவார்கள். என்ன இருந்தாலும் குரு வக்ர நிவர்த்தி ஆகும் வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வையால் குழப்பங்கள் தீரும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். எதிர்கால நலன் கருதி நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். இந்த நாள் இனிய நாள். மேலும் நலம் கிடைக்க அனுமன் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் நாள். குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பாதியில் நேற்று நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றன. 10ல் சனி இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. மீனராசி நேயர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. வாடும் உள்ளத்திற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். வளர்ச்சி கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும். வங்கிகளின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதுவும் உங்களுக்கு கிடைக்கலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய பங்குதாரர்களை தொழிலில் இணைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை உயர்த்திக்கொள்ள முன்வருவீர்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.